சிறுமலை போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சிறுமலைக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா அதே பாருங்கள் அங்கே இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம போக போகிற டெஸ்டினேஷன். ஸோ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு வீடியோ மறக்காமல் பாருங்கள். ப்ரோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். அந்த மலைக்கு தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிறுமலை, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சிறுமலை இருக்குது. அந்த சிறுமலையில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா மலை தெரியுதுங்களா, அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் நம்ம பாய்ஸ் கூட. ஸோ அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. A few moments later. டேய் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? மூச்சு வாங்குது. நோ 4 அடி கூட வரல. எவ்வளோ தூரம் போகணும்? ஐயோப்பா மூச்சு வாங்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா, என் தம்பி ஜீவா. இப்போ நீர்வீழ்ச்சி சத்தம் உங்களுக்கு குடும்பம். ஏய் ஏண்டா ஓடுற? ஓ நாளா அத்துலடியா. சரிப்பா ஓடுப்பா. என்னடா டேய் அத்துலன்னு சொன்னப்பா நம்ம கிட்ட. ப்ரோ அத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் என்னடா உட்கார்ந்திருக்க? நீங்க நான் வரல, நீங்க போங்க. Flashback. ஓ நாளா அத்துலடியா. அத்துலடா ஏய் வாடா. உண்மையிலேயே சொல்லணும்னா சத்தியமாக ஏற முடியல. இப்போ நான் வந்ததே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். முடியல. தம்பிலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான் ஆனால் பயங்கரமாக ஏறுறான். அவனாலே முடியலன்றான். இந்த மலைக்கு ஏற்ற பாட்டு போட்டு அதெல்லாம் இல்ல, வைபாக வரான். பாதி தூரம் போனோன்னா விநாயகர் தந்தம் வரும். பிரச்சனையா போயிடலாம். பாருங்க இந்த மாதிரி பாய்ச்சி சொல்லிட்டு இந்த மலை மேலே ஏற போகிறோமா இல்லையானு ஒன்றுமே தெரியல. சத்தியமாக முடியல. ஐயோ பாட்டு போட்டாங்க. நீங்கள் எந்த ஊர் தானா? நம்ம சிறுமலை தான், கீழே பழையூர். அப்படிங்களா? வேற கஜேந்தர் இவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்ல 2 கிலோமீட்டர். ஐயோ மக்களே பார்த்தீங்கன்னா என்னால் ஏற முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸின்னு நினச்சி வந்தோம், பட் நாட் ஈஸி. இட்ஸ் வெரி டஃப். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க. ஏன்னா மேலே பார்த்தீங்களா அங்கே கேபிள் கார் வருது. கேபிள் கார் வருது. இப்போ தான் லைன் போட்டுருக்காங்க ரூட். கேபிள் கார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆபத்தான இடம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஷூலாம் போட்டு வந்துச்சுன்னா என்னடி இது? அரவிந்தா நீ அழகா சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பின்னாடி பாருங்க அங்கே வியூவை. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. ஜூம் பண்ணிங்க. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ப்ரோ. வாங்க போலாம். தான்றான் இங்க தான் இருக்காங்க. மறந்து நினைக்கிறேன். மூக்கே ஓவா இங்க பாருங்க. இருபது ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க எப்படி இருக்கு வியூ. கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ வரும்போது செருப்பை கழட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செருப்பை கழட்டிட்டு நம்ம மேலே போகிறோம். உண்மையிலே சொல்லலாம், செருப்பை கழட்டினோம் அப்படி கால்லாம் ஜில்லுன்னு இருக்கு. நல்லா காற்று ஜில்லுன்னு அடிக்குதா, பேச முடியல, மூச்சு வாங்குது. என்னால் செம்மையாக இருக்குது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்ததுக்கு ஒர்த்து. வாங்க. ஸோ சிவனை பார்க்கறதுக்காக தான் நம்ம 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி இங்கே வந்திருக்கோம். ஸோ உண்மையிலே பார்த்தா வியூலாம் சும்மா வேற லெவலாக இருக்குது. பாருங்கள். வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறது. சூப்பர். ஆஹா நம்மள கட்டா வாட்டமாயிடா. பூசாரி மையலுக்கு நிலுது. கொஞ்சம்
அண்ணன் போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து ரிலீஜியன்லாம் இல்லை, ரிலீஜியஸ். நாங்கள் ரிலீஜியனே இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும். பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்த நோக்கமே இங்கே பார்க்கணும் தான். நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயரும் பண்ணி வேண்டியாச்சு. நம்ம இப்போ வந்து கீழே போக போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் வந்தோமோ அதே மாதிரி தான் 4 கிலோமீட்டர் கீழே போகணும். நெக்ஸ்ட் யாருன்னா வந்தீங்கன்னா மறக்காமல் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க தண்ணி இல்லாமல். ஸோ தண்ணி கொண்டு வந்துருங்க. முக்கியமான ஒன்று, யாரையும் வந்துட்டு குப்பை போடாதீங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அது மாதிரி நீங்களும் குப்பை போடாமல் இருங்க. ஆல்ரெடி அங்கே 2-3 குப்பைலாம் இருக்குது. நீங்களும் குப்பை போடாதீங்க, ஓகேங்களா? ஸோ பாருங்க, மெய்யலகன் தான் எங்களுக்கு பூசாரியாக இருந்தால் பூசாரி மெய்யலகன். ஆமாம். ஸோ அந்த மலையிலேருந்து 4 கிலோமீட்டர். திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் பாருது? 32 ப்ரோ. ஸோ திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர். பக்கத்தில் தான் சிறுமலை இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து ட்ரெக்கிங் ஒரு 4 கிலோமீட்டர் வரணும். இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இங்கே தான் பின்னாடி பார்த்து தெரியும். அந்த சிவன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல வைப் இருக்கும். பார்க்கறதுக்கே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க. ஆனால் மறக்காமல் வரும்போது தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க. ஸோ ரொம்ப தண்ணி பாட்டில் ரொம்ப முக்கியம். இங்கே தண்ணி ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. சூப்பராக இருந்தது. இத்தனை நாள் ஜிம் போல, இது ஒரு கார்டியோ செஷன் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. கை தான் வலிக்குது. கிம்பல் கொண்டு வர மறந்துட்டோம். மைக் கொண்டு வரல. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போதும் தெரியல. மைக் இல்லை, கிம்பல் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எடுக்கிறோம். ஸோ நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பாய்ஸ்லாம் போக போகிறோம். கீழே தான். வாங்க போகலாம் பாய்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ரஃபிக்னு ஒரு கேரக்டர் வந்தான். அவன் என்ன ஆனா ஏது ஆனாலும் தெரியல, எங்கே போனாலும் தெரியல, காத்தா மறைஞ்சிடுறான். ஸோ அவனை இந்த மாதிரி உங்கள் கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான், கூடவே தான் இருப்பான். எதனா ஒரு பொண்ணை பார்த்தா பின்னாடி போயிடுவான். செம்மறி ஆடு ஆனா மேஞ்சி தூக்கணும். வினித் ப்ரோ தள்ளுங்க தள்ளுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. முடியும் ப்ரோ, என்னால முடியும் ப்ரோ, என்னாலே முடியும் ப்ரோ. ஸோ பைக் சாவினா அதுக்கான பார்க்க சொல்லிக்கிறாங்க. என் பாக்கெட்டில் பைக் சாவி இருக்கு. கீழே விழுட்டே சொல்லுங்க. ஆமாம், நான் வேற கீழே விழுந்தேன். கீழே விழுட்டா அடி வாங்கிட்டாரு. யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். எப்படியோ நான் தான் வின் பண்ண போறேன். அப்புறம் இப்ப வாங்க. இந்த பூ என்ன பூ பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ. ஆமா, இந்த பூ வந்து எங்கேயுமே பார்க்க. ஆமா, ஆனா எங்க வீட்டுல இல்ல. ஸோ பாத்தீங்கன்னா செம்பருத்தி. இது என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, சிறுமலைக்கு வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. பலாப்பழமும் சிறுமலை வாழைப்பழம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட். பலாப்பழம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு இந்த கடையில. இது வந்து இங்கேயே மறந்து வந்து செம்ம பழமா இருக்குது. இட்ஸ் நாட் ப்ரொமோஷன். தேங்க்யூ. இட்ஸ் நாட் ப்ரொமோஷன், பெய்டு ப்ரமோஷன் சொல்றேன். வாவ். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான். ட்ரிப் முடிஞ்சு. தேங்க்யூ. அரங்கம் மத்தியில